தமிழ் சினிமாவின் ஹிட் மெஷின் என்று பெயரெடுத்த இயக்குனர் யார் தெரியுமா? அவர்தான் இயக்குனர் மணிவண்ணன். 50 படங்கள் இயக்கி அதில் 34 படங்களை ஹிட்டாக்கியது மட்டுமல்லாமல் தனது யதார்த்தமான நடிப்பால் 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்கார். மணிவண்ணனின் சினிமா பயணம் ஒரு ஜாம்பவானின் பட்டறையிலிருந்துதான் தொடங்கியது. அது வேறு யாருமல்ல, இயக்குனர் பாரதி ராஜாதான். அங்கிருந்துதான் கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தின் மூலம் இயக்குனராக தன் முதல் அடியை எடுத்து வைத்தார். ஆனால் அவர் ஒரே ஜானரில் தன்னை முடக்கிக் கொள்ளவில்லை. ஒரு பக்கம் குடும்பக் கதைகளை சொன்னவர், இன்னொரு பக்கம் 100வது நாள் மாதிரி ஒரு சீட்-எட்ஜ் த்ரில்லர் கொடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களையே மிரள வைத்தார். மணிவண்ணனின் மிகப்பெரிய பலம் எதுவென்று கேட்டால் அது சந்தேகமே இல்லாமல் சத்யராஜுடன் அவர் அமைத்த அந்த வெற்றி கூட்டணிதான். இந்த கூட்டணியில் வெளியான அமைதிப்படை படத்தை மட்டும் எடுத்து பாருங்கள். தமிழ் அரசியல் நையாண்டி படங்களின் தரத்தையே அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது அந்த ஒரு படம். அப்படி என்ன ஸ்பெஷல் மணிவண்ணனிடம்? கூர்மையான வசனங்கள், சமூகத்தின் மீதான தைரியமான விமர்சனம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே வட்டத்திற்குள் சிக்காத கதைக்களங்கள். இதுதான் அவரின் தொடர் வெற்றிகளுக்கு பின்னால் இருந்த ரகசியம். ஒரு நடிகராக மணிவண்ணனை நாம் எவ்வளவு கொண்டாடுகிறோமோ அந்த அளவிற்கு ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவிற்கு அவர் கொடுத்த பங்களிப்பு உண்மையிலேயே மகத்தானது. இந்த ஹிட் மெஷினின் இயக்கத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.